ஹேயா, வெல்கம் டு தேவிஸ் பேனராமா. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வைல்டு ப்ளூபெர்ரிஸு. இது வந்து நார்த் நார்வேல மலைங்களில் தான் இது விளையும். இதுதான் ஒரிஜினல் ப்ளூபெர்ரி. இந்த பெரிய பெரிய ப்ளூபெர்ரி எல்லா வேறு நாட்டுங்களில் கிடைக்கிறது எல்லாமே வந்து ஹைப்ரிட் ப்ளூபெர்ரி. இந்த ப்ளூபெர்ரி வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற ஒரு பழம். எப்போவுமே ப்ளூபெர்ரி வந்து உள்ளே நசுக்கணும்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெட்டிஷாக வரணும். அதுதான் ஒரிஜினல் ப்ளூபெர்ரி. இது வந்து இங்கே நார்த் நார்வேல, ஸ்வீடனில் அந்த மலைப்பகுதிகளில் கிடைக்கும். இந்த செடி வந்து வின்டரில் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும் வேரெல்லாம். ஆனால் சம்மர் வந்த உடனே ஸ்ப்ரிங் சீசனில் எல்லாம் அப்படியே துளிர்த்து பழம் விட ஆரம்பிச்சிடும். ஜூன் எண்டு ஜூலையில் தான் பெருக்கும். நல்லா வெயில் அடிக்க நல்லா பெருக்கும். ஆனால் வந்து வெயிலோட இதுக்கு வந்து கொஞ்சம் குளுமை இருக்கணும். குளுமை இருந்தால் சீக்கிரம் வந்துடும் இந்த பழம். யார் வேணாலும் பறிச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதை யோகோட்டில், பாரிட்ஜில் போட்டு சாப்பிட்டாலே போதும். இதில் வந்து கேக் சாப்பிட்ணும் அப்படின்னெல்லாம் ஒன்றும் இல்லை. மார்னிங்கில் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை தான் அதிகமாக எல்லோரும் பாரிட்ஜில் போட்டு சாப்பிடுவாங்க இந்த பழத்தை. சில இடத்துங்கள்லாம் நல்ல பெரிய பெரிய பெரி இருக்கும். வெயில் நல்லா படுற இடத்துல, கொஞ்சம் குளுமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. நார்மல் சைஸ் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும் இந்த ப்ளூபெர்ரிஸு. இதை பறித்து நாங்கள் ஃப்ரீஸ் செய்து வச்சுக்குவோம். ஃப்ரீஸ் செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். திரும்பி நெக்ஸ்ட் இயர் வந்து இதை திரும்பி வந்து பறிக்கலாம். பிஞ்சாக இருக்கும் போது இப்படி தான் இந்த கலரில் தான் இருக்கும். இது பிஞ்சில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பூ விட்டு இந்த இதில் இருக்கும். குளிர் குறைஞ்ச உடனே அது பூவிட ஆரம்பிச்சிடும். பூ விட்டு இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் வர 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 இப்படி வயலட் கலர் ஆயிரும். பாருங்கள், இந்த வயலட்டில் இந்த சைஸு மிஞ்சி மிஞ்சி போனால் லாஸ்ட் சைஸு இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இதுக்கு மேலே பெருசாக வராது. இந்த சைஸில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இந்த சைஸ். இலையெல்லாம் இப்படி குட்டி குட்டியாக தான் இருக்கும். செடியும் வந்து ரொம்ப ஹைட்டு வராது. உங்களுக்கு கீழேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். பெரிய புஷ்ஷியாக இருக்காது. இது சின்ன 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 செடிங்க தான். பாருங்கள், ஆனால் கொத்து கொத்து கொத்தாக இருக்கும் காய். ஃபஸ்ட்டு காய் பாருங்கள், இந்த கலரில் இருக்கும் ஃபஸ்ட்டு காய். அதோட சின்ன பிஞ்சுன்னா இந்த மாதிரி இருக்கும், சின்ன பிஞ்சு. இப்போ பூ இல்லை, எல்லாமே காய் விட்டுருச்சு. நான் பூ இருக்கவுமே எடுத்துருக்கணும், பூ இல்லை. நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற பழம். இட்லியில் இதில் போட்டு கேக்கில் சாப்பிட்ணுன்னெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. சும்மா வெறும் பெரிஸை சாப்பிட்டாலே போதும். அதில் நிறைய சி விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா வந்து இந்த டார்க் கலரில் இந்த பழம் இருக்கிறதுனால, அதில் உள்ளேயும் இந்த டார்க்கிஷ் கலர், ரெட்டிஷ் கலர் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் உண்டு இந்த பழத்தில். Thank you for watching my video.